பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1வது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. தீமைக்கு தீமைய செய்யாதீங்க. நம்ம வாழ்க்கையில எப்பவும் ஒரு தீர்மானம் இருக்கணும். தீமைக்கு பதில் நான் தீமை செய்ய மாட்டேன். எனக்கு தீமை செய்யறவங்கள நான் நேசிப்பேன். தீமை செஞ்சவங்க அவங்க வெட்கமடையும்படி அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன். தீமைக்கு தீமைய உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம. என்ன யாராவது உதாசனப்படுத்துறாங்களா? யாராவது என்ன அற்பமா பேசுறாங்களா? யாராவது என்ன கேவலமா பேசுறாங்களா? பரவாயில்ல, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி தான், நீங்க சொல்ற மாதிரி தான் பிரதர், பரவாயில்ல பிரதர், இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம அதற்கு பதிலாக, ஆமே, அங்கதான் முக்கியம். அதற்கு பதிலாக நம்ம என்ன பதில், நம்ம ஆன்சர் என்ன, நம்ம பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யாரு? ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவங்க நீங்க, அதை மறக்காதீங்க. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவளை ஆசீர்வதியுங்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தினால மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதுதான். எவ்வாறு ஆசீர்வதிச்சுட்டே இருங்களேன், உங்களை கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீங்க சந்தோஷமா மற்றவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க உறவினர்களை ஆசீர்வதிங்க, உங்க நண்பர்களை ஆசீர்வதிங்க, தெரிஞ்சவங்களை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்? நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்காரு தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணுமா? நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? மற்றவங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணுமா? சொல்லுங்க, எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமா உமக்கு நன்றி சொல்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். தீமைக்கு தீமைய உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன், விசுவாசிலே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.